everyone, this is Ravi. இன்னைக்கு validate binary search tree lead code problem பார்க்கலாம். Given a binary tree, determine if it is a valid binary search tree. Assume a binary search tree is defined as follows. The left subtree of a node contains only nodes with keys less than the node's key. The right subtree of a tree contains only nodes with key greater than the node's key. Both left and right subtrees must also be a binary search tree. Okay. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுப்போம் 2 1 3 லெஃப்ட்ல இருக்க நோடோட வேல்யூ வந்து 1 இருக்கு, 2 விட கம்மியா இருக்கு. ஓகே, இட்ஸ் அண்ட் ரைட்ல இருக்க எலமெண்டோட வேல்யூ வந்து 2 விட அதிகமா இருக்கு. ஸோ இட் இஸ் அ பைனரி சர்ச் ட்ரீ. இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். 5க்கு லெஃப்ட்ல இருக்க எலமெண்ட் கம்மியா இருக்கு, 5க்கு ரைட்ல இருக்க எலமெண்ட்டும் கம்மியா இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் அ வேலிட் பைனரி. ப்ராப்ளம் எப்படி பேசிக்கா அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்க இருக்க எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து எதெல்லாம் பைனரி சர்ச் ட்ரீ செக் பண்ணலாம். ஸோ இது வந்து பைனரி சர்ச் ட்ரீ, வந்து பைனரி சர்ச் ட்ரீ இல்ல. இங்க வந்து ரைட்ல இருக்க நோட் கம்மியா இருக்கு, பைனரி சர்ச் ட்ரீ இல்ல. இங்க லெஃப்ட்ல இருக்க நோட் கம்மியா இருக்கு, ரைட்ல இருக்க நோட் அதிகமா இருக்கு. ஸோ இட்ஸ் பைனரி சர்ச் ட்ரீ. இங்க வருவோம். 4 லெஃப்ட்ல இருக்க நோட் கம்மியா இருக்கு, ரைட்ல இருக்க நோட் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா 2க்கு லெஃப்ட்ல இருக்க நோட் கம்மியா இருக்கு, 2க்கு ரைட்ல இருக்க நோட் அதிகமா இருக்கு. இங்க வந்து லெஃப்ட்ல இருக்க நோட் கம்மியா இருக்கு. ஸோ இது இட்ஸ் பைனரி சர்ச் ட்ரீ. எல்லா ப்ராப்பர்ட்டியும் சால்வ் ஆகுது. இங்க பார்த்தோம்னா 5க்கு லெஃப்ட்ல இருக்க நோட் கம்மியா இருக்கு, 5க்கு ரைட்ல இருக்க நோட் அதிகமா இருக்கு. ஸோ ஓகே. இங்க 2க்கு லெஃப்ட்ல இருக்க நோட் கம்மியா இருக்கு, 2க்கு ரைட்ல இருக்க நோட் அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ட்ரீ மட்டும் சப் ட்ரீ மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வி கேன் சே திஸ் இஸ் அ பைனரி சர்ச் ட்ரீ. பட் ஆனா இங்க 5யும் நம்ம மொத்தமா கம்ப்ளீட் ட்ரீயை கம்பேர் பண்ணும்போது 5யோட லெஃப்ட் சைட்ல இருக்க சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து 5ஐ விட கம்மியா தான் இருக்கணும். பட் இங்க பாத்தீங்கன்னா 6 நம்மளுக்கு இருக்கு. ஸோ இதனால இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பைனரி சர்ச் ட்ரீ ப்ராப்பர்ட்டி வந்து வயலேட் ஆகுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 7 இருக்கு. ஸோ இது ஓகே. பட் ஆனா லெஃப்ட் சைட்ல இருக்க வேல்யூஸ் எல்லா வேல்யூஸும் கம்பேர் பண்ணும்போது 5ங்கிறது தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கணும். 5க்கு கம்மியா இருக்க நோட்ஸ் மட்டும் தான் வந்து லெஃப்ட் சப் ட்ரீல இருக்கணும். இங்க ஒரு சின்ன சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா, ஒரு நோட் கிட்டையும் நம்ம வந்து பவுண்ட் என்னங்கிறது தெரியணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நோட் வந்து இந்த நோட வந்து எந்த வேல்யூவோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இதோட ரூட் வேல்யூவோட கம்பேர் பண்ணணும். மினிமம் வேல்யூ வந்து என்ன வேணா இருக்கலாம், பட் ஆனா இதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 5 தான் இருக்கணும். 5க்கு மேல இருக்கக்கூடாது. 5க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பிஎஸ்டி ப்ராப்பர்ட்டி வந்து வயலேட் பண்ணிருச்சு. ஸோ என்ன பண்ணுவோம், ஒரு நோட் கிட்டையும் ஒரு நோடுக்கும் ஒரு பவுண்டரி வச்சுக்குவோம். அதை வந்து வேலிடேட் பண்ணிட்டே போவோம் ஒரு ஸ்டெப்ஸும். இன்கேஸ் அந்த வேலிடேஷன் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இட் இஸ் நாட் அ பைனரி சர்ச்னு சொல்லிடலாம். பட் வேலிடேஷன் எல்லா நோடுக்கும் பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா we can say it is a valid binary search tree. So for 5க்கு வந்து 5க்கு வந்து மினிமம் மேக்ஸிமம் வந்து -infinity to infinity நான் எடுத்துக்கிறேன். ஸோ 5 is in between -infinity to infinity. ஸோ 5 மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ பிஎஸ்டி. ஸோ அடுத்து 2க்கு வருவோம். 2க்கு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பவுண்டரியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். மினிமம் பவுண்டரி கேன் பி -infinity, பட் மேக்ஸிமம் பவுண்டரி என்ன 2க்கு 5. ஸோ 2 வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கான்னு பாக்குறோம். ஸோ 2 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஸோ இப்போ 5 2 மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அ பைனரி சர்ச் ட்ரீ. ஓகே. ஸோ அடுத்து இங்க வரும். இந்த இடத்துல வந்து கம்மி நம்பர் வந்து -infinity, மேக்ஸிமம் நம்பர் வந்து 2. 1 கம்பேர் பண்ணும்போது 1 வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள ஃபால் ஆகுது. ஸோ இட் இஸ் ஃபைன். இட் இஸ் அ பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ இப்போ இந்த நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 4 இந்த நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட மினிமம் வேல்யூ என்னவா இருக்கும்னா இதோட ரூட்டா இருக்கும், 2ஆ இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கும்னா 5ன்னு இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த நம்பர் இருந்துச்சுன்னா இட் இஸ் we can say that this node is satisfying the binary search tree property. ஓகே. ஸோ இப்போ இங்க வருவோம். 7ஓட மினிமம் வேல்யூ என்ன இருக்கும், 5 இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூ இன்ஃபினிட்டி இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு நடுவுல வந்து இந்த பவுண்டரிக்கு நடுவுல 7 இருக்கான்னு செக் பண்றோம். இஃப் எஸ் தென் வீல் ரிட்டர்ன் தட் ஐ மீன் எல்லா கண்டிஷனும் எல்லா நோடுமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணுது. ஸோ வந்து நம்ம இது பைனரி சர்ச் ட்ரீன்னு சொல்லலாம். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இட்ஸ் அ நெகட்டிவ் எக்ஸாம்பிள். 5 வந்து -infinity to infinity-க்குள்ள ஃபால் ஆகணும். செக் பண்றோம். எஸ், 5 வந்து -infinity to +infinity-க்குள்ள இருக்கு ரேஞ்ச். ஸோ லெஃப்ட் சைட் போறோம். லெஃப்ட் சைட்ல என்ன பவுண்டரி இருக்கணும், -infinity to மேக்ஸிமம் வேல்யூ வந்து 5. இது ரெண்ட கம்பேர் பண்றோம். 2 வந்து இதுக்குள்ள இருக்கான்னு கம்பேர் பண்றோம். ஆமா, ஓகே. அப்புறம் திருப்பி லெஃப்ட்ல போறோம். லெஃப்ட்ல இதோட பவுண்டரி வந்து -infinity to 2க்குள்ள இருக்கான்னு பாக்குறோம். 1. ஓகே, கரெக்டா இருக்கு. இப்போ ரைட்ல வரோம். ரைட்ல வந்து மினிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ வந்து 2, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 5.
ஓகே, ஸோ இது செக் பண்றோம். இது வந்து வயலேட் ஆகுது. 6ங்கிறது வந்து 2 to 5 குள்ள இல்ல. ஸோ அப்போ வந்து we will return that it is not a binary search tree. வேலிட் பைனரி சர்ச் ட்ரீயான்னு வேலிடேட் பண்றதுக்கு வந்து ஒரு நோடுக்கும் நம்மளுக்கு பவுண்டரி கேசஸ் வேணும். ஸோ இங்க எக்ஸிஸ்டிங் கிவன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல வந்து பவுண்டரி கேசஸ் இல்லை. ஸோ அதனால நான் ஒரு ஹெல்ப் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். பவுண்டரி கேசஸ் வந்து லோவர் அண்ட் அப்பர். ஓகே, ஸோ இந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை வந்து வி ஷுட் ரிட்டர்ன் பேக் டு த மெயின் அந்த காலர் ஃபங்க்ஷன். ஸோ ரிட்டர்ன். So signature of helper function will be something like this. Boolean, and it should be a public method. So there should be tree node. Okay. Finally, we should return true or false. Okay. We'll return true. Fine. If everything is sorted, எல்லாமே நம்ம நெகட்டிவ் செக்ஸ் பண்ணுவோம். எல்லாமே கரெக்டா நெகட்டிவ் செக்ஸ்ல எதுலயுமே சிக்கல அப்படின்னா will return true. So that means it is a valid binary search tree. Okay. So base condition எழுதிக்குவோம். If லைக் இன்கேஸ் நோட் நல்லா இருந்தா ரிட்டர்ன் ட்ரூ. இன்கேஸ் ஒரு பெரிய ட்ரீ இருக்கு, அதில் லீஃப் நோட்ஸ்க்கு வந்துட்டோம். லீஃப் நோட்ஸோட சைல்டு வந்து நல்லா இருக்கும். ஸோ இன்டர்ன் இட் ஷுட் ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ அதுக்கு தான் அந்த பேஸ் கேஸ். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு நான் ஏன் இங்கே லாங் எடுத்திருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூ வந்து ஒரு நோட்லயும் ஹோல்ட் பண்ற வேல்யூ வந்து இன்டீஜரோட லிமிட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் தான் இருக்கும். ஸோ இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி ரெப்ரசென்ட் பண்றதுக்கு வந்து இன்டீஜர் டாட் மின் வேல்யூ இன்டீஜர் டாட் மேக்ஸ் வேல்யூ எடுத்தனா இஃப் இன் கேஸ் அவங்க ஒரே ஒரு நம்பர் கொடுக்குறாங்க விச் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட கண்டிஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ ஐ ஷுட் டேக் மைனஸ் இன்ஃபினிட்டி ஆஸ் அ பிகஸ்ட் நம்பர் அண்ட் positive infinity as also a biggest number compared to the data type they have given. So data type given on the integer, so I am taking long. ஸோ ஒரு இன்னொரு பேஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு 3 நோட் மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா we should make sure that லெஃப்ட்ல இருக்க நோட் வந்து ரூட்ல கரண்ட் நோட விட கம்மியா இருக்கணும். ரைட் சைட்ல இருக்க நோட் வந்து கரண்ட் நோட விட அதிகமா இருக்கணும். இன்கேஸ் இந்த ப்ராப்பர்ட்டி வைலேட் ஆச்சு அப்படின்னா will return false. நான் ஒரு தனி வேரியபிள் வச்சுக்கிறேன் ரீடபிலிட்டிக்காக. let's see வேல்யூ வந்து லோவரை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா will return false. வேல்யூ வந்து அப்பரை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா will return false. Okay, or so it should not be and any one condition satisfy ஆனாலும் it's not a binary search tree. Okay, if in case அந்த கரண்ட் நோட்ல டாலி சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா லெஃப்ட் சப் ட்ரிக் போய் பார்க்குறோம். ஸோ அப்படியே ஒரு நோடுக்கும் இந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டே இருக்கும். ஸோ டாட் லெஃப்ட் சப் ட்ரிக் போனோம்னா லோவர் பவுண்ட் வந்து லோவராகவே இருக்கும். அப்பர் பவுண்ட் வந்து வில் பி ஆர் வேல்யூ. Similarly, we'll go for right sub tree. So lower bound வந்து வேல்யூ இருக்கும், upper bound வந்து max value which is positive infinity. Okay.
Okay, let's submit the code. Okay, it's accepted. Okay, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.